உங்கள நெறைய பேத்துக்கு ஆக்டர் ஸ்ரீனா யாருன்னு தெரியாது. ஆனா மாநகர படத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோன்னு சொன்னா, "அட இந்த மனுஷனா? அட நல்லா தெரியுமேப்பா! சூப்பரா நடிப்பாரு" அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஆனா இப்ப அந்த மனுஷனோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? மென்டல் டிப்ரஷன் ஆயி, குடிக்கு, ட்ரக்ஸ்க்கு செம்மையா அடிக்ட் ஆயி, ஆள் பார்க்க சைக்கோ மாரியே இருக்கான். அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸா இருக்கிற நம்ப தான். திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வைரல் ஆகுது. வைரல் ஆனது யாருன்னு பார்த்தா, எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாரி இருக்குன்னு பார்த்தா, கடைசில ஆக்டர் ஸ்ரீ. ஆள் எப்படி இருக்காப்ல டைலாம் அடிச்சு வெயிட் லாஸ்லாம் ஆகி ஒரு மாரி இருக்காப்ல. அவரோட வீடியோல உள்ள எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நல்லா இருந்த மனுஷன் ஏதோ திடீர்னு ஒரு மென்டல் டிப்ரஷன் ஆகி வேற ஏதோ இந்த விளாக் வீடியோ போறது, அது ஏதாவது டிரான்ஸ்ஜெண்டர் வீடியோ போறது, ரொம்ப செக்ஸுவலா ஏதோ ஒரு வீடியோ போட்டு ரொம்ப ஆளு ஆயிட்டு என்னடா ஆச்சு இவருக்கு அப்படி மாதிரி தான் பார்க்கணும் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் சொல்றாங்கல்ல. ஒண்ணு என்ன ரொம்ப டிப்ரஷன்ல போயிட்டாரு அவரு. எந்த மாரி அப்படின்னா, இப்ப நெறைய அவர்ட்ட டேலண்ட் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் வரலாங்கும்போது, மக்கள் எந்த மாரி டேலண்ட் தெரியுமா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க? பலூன் அக்கா, அப்படி இப்படி இந்த மாரி போற ட்ரெண்டிங், அப்படி இப்படி கைய இப்படி இதெல்லாம் ட்ரெண்டிங் ஆக்கி, சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் ட்ரெண்டிங் ஆக்கி விட்டீங்கன்னா, டேலண்ட் இருக்கவன்லாம் பின்னாடி தள்ளி போயிடுறான். சோ என்னடா நம்ம இவ்ளோ டேலண்ட் இருந்தா கடைசில முன்னாடி போலயே அப்படிங்கிற மாரி டிப்ரஷனுக்கு ஒண்ணு போயிட்டாரு ஒன் ஸ்டேஜ் ஆஃப் போனாலும், நம்ம யாருக்குமே நமக்கு அட்டென்ஷன் குடுக்கவே இல்லையா அப்படின்ட்டு இது ஒரு டிசீஸா போயிட்டு இருக்கு. இதனால தான் இவர் ரொம்ப ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி ரொம்ப ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாரு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு அவருக்கு என்னதான் ஆச்சுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது நிறைய பேர் மென்டல் ஆயிட்டா ஆள் வேற மாதிரி ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து ட்விட்டர்ல அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா சேர்ந்து அவர் எங்க இருந்தாலும் சரி கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல பாக்குற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று விட்டுருந்தாங்க போல. கடைசியில அவர் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்ததா இருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் நாளா ரிகவர் ஆயிட்டாருன்னா பார்க்க நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல இருந்து தெரியறது என்ன அப்படின்னா, ஒருத்தனோட டேலண்ட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை தூக்கி விடுங்க. அதெல்லாம் இல்லாம சும்மா இந்த மாதிரி சாதாரண விஷயம்லாம் செஞ்சு அவனை ட்ரெண்டிங் ஆகிட்டீங்கன்னா, டேலண்ட் இருக்கவனுக்கும் இல்லை நம்மகிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்கு, நம்ம அவ்வளோ எஃபர்ட் போகிற இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் மனசு உடஞ்சு வேற எதுக்குள்ள ஒரு போயிட்டாப்ல. ஸோ உங்கள்ட்ட ஒரு டேலண்ட் இருந்தால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா, நீங்களும் இந்த மாதிரி இதுக்கு போகணுங்கிறது எடுத்துக்காட்டு கிடையாது. கண்ட்ரோலாக இருங்க, உங்க டைமுக்கு வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக வரும், நீங்களும் ஒரு நாள் ஜெயிப்பீங்க.